ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிரபல யூடியூபர்களான கோபி சுதாகர் நடத்தும் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் அண்மையில் சொசைட்டி பாவங்கள் என்ற வீடியோ வெளியானது. அந்த வீடியோவில் திருநெல்வேலியில் மாற்று சாதையை காதலித்ததால் கவின் என்ற இளைஞன் கொலை செய்யப்பட்டது குறித்தும் குரு பூஜையில் சிலர் செய்யும் அலப்பறைகளையும் கலாய்த்து வீடியோ வெளியிட்டனர். அது குறித்த மீம்ஸ் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாயின. இந்த நிலையில் சொசைட்டி பாவங்கள் வீடியோ சாதிய வன்முறையை தூண்டும் வகையில் இருப்பதாக கூறி கோவை முக்குளத்தோர் வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த கார்த்திக் தனுஷ்கோடி என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டிருப்பதாகவும், வீடியோவின் இறுதியில் மிளகாய் பொடி தூவித்தானே வெட்டினாய், அறிவாளை அவரிடம் கொடுத்து 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டியதுதானே போன்ற வார்த்தைகள் வன்முறையை தூண்டும் விதமாக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அந்த கோபியை சொல்லும் போது என்னன்னா, அந்த கவினோட மர்டர் கேஸை மென்ஷன் பண்ற மாதிரி, நீங்க மிளகா பொடியை தூக்கி போட்டு தானே நீ வெட்டின, அவன்கிட்ட ஒரு 60 கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இதை ஒரு மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்ப இது வீரம் இல்ல அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றதுக்காண்டி இந்த முயற்சி நடக்குதுங்க. அதை உடனே தடுக்கணும் அப்படின்றதுனாலதான் நாங்க உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம். பரிதாபங்கள் சேனலில் பதிவிடப்பட்ட அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட வேண்டும் எனவும், பரிதாபங்கள் சேனலை தடை செய்ய வேண்டும் எனவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் கார்த்தி தனுஷ்கோடி தெரிவித்திருக்கிறார். இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணணும். அந்த இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட நாங்க புகார் கொடுத்திருக்கோம். கவின் கொலை செய்யப்பட்டது இரு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகத்தான். ஆனால் அதனை சமூக பிரச்சனையாக வீடியோவில் தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் வழக்கறிஞர் கார்த்தி தனுஷ்கோடி தெரிவித்துள்ளார். இது சமூகத்துக்கு இடையே இது 2 குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை. அவங்க கொடுக்கறது வாங்குறது அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை, 2 தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை. அதை இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க. 2 சமூகத்துக்கு இடையே ஜாதி பிரச்சனை மாதிரி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க லவ் பண்றாங்க பண்ணல அப்படின்றது அந்த 2 பேரோட தனிப்பட்ட விருப்பம். அந்த 2 பேரும் பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம். இது தனிப்பட்ட விஷயம். இதுல ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. இந்த வீடியோ சுய லாபத்திற்காக செய்யப்பட்ட வீடியோ என்றும், இதற்கு முன்பு கோபி சுதாகர் இருவரும் படம் எடுக்க போவதாக கூறி கிரவுட் ஃபண்டிங் முறையில் பணம் வசூல் செய்து படம் எடுக்கவில்லை எனவும் வழக்கறிஞர் கார்த்தி தனுஷ்கோடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இப்ப இதே இவங்க கிரவுட் ஃபண்டிங் சொல்லி சீட்டிங் பண்ணிருக்காங்களே, படம் எடுக்கிறோம்னு சொல்லி இந்த கோபி சுதாகர் அதை பத்தி ஏன் இது வரைக்கும் பேசல? ஏன் அவங்களே பேச வேண்டியதானே? நாங்க ஒரு பேட்டியில கேட்கறாங்க, ஏங்க அதை பத்தி சொல்ல வேண்டியதானே? இந்த ஏன் பணத்தை ஏமாத்திருக்கீங்களே, கிரவுட் ஃபண்டிங் எடுத்து ஏன் படம் எடுக்கலன்னு சொன்னா அதை வச்சு அப்படியே சுதாகர்லாம் அப்படியே முழுங்கி இப்படி நடிக்கிறான், ஏன் சொல்ல வேண்டியதானே? அந்த வீடியோவில் தங்களது சமுதாயத்தை காட்டு மீராண்டிகள் போல சித்தரித்திருக்கிறார்கள். அறிவாளை கொடுத்து நீயும் வெட்டு போன்ற வசனங்கள் கிராமப்புறங்களில் வன்முறையாக வெடிக்க வாய்ப்புள்ளது என்பதால் இந்த புகாரை அளித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். மட்டப்படுத்துற மாதிரியும் நாங்க எல்லாமே ஒரு படிப்புள்ள அறிவு இல்லாத மாதிரியும் ஒரு காட்டு மிராண்டியல் போலும் சித்தரிக்கிறாங்க. ஒரு கேலி கிண்டலுக்கு பண்றாங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்ல. நாங்க எல்லாரோட நட்புறவோட பழகுறோம். தனிப்பட்ட வெறுப்பு சமுதாயத்தை மாத்தக்கூடாதுன்றக்காண்டி இது கொடுக்குறோம். நாங்க இதுலயே நீ மிளகாப்பொடியை போட்டுட்ட, நீ ஒரு 60 கொடுத்தோம்னா இது ரூரல் எல்லாம் இது பிரச்சனை வன்முறையா வெடிக்கும். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.